கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அது மட்டும் இல்லாமல் விசிகா எல்லாரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாவேகாவுக்கு ஏன் 106ன்னு சொன்னேன்னா, இப்போ 108 இடங்கள்ல ஒன்று விஜய்க்கு போயிடும். ஏன்னா 2 சீட்ல அவர் ஜெயிச்சிருக்காரு, ஒரு சீட் ரிசைன் பண்ணணும். இல்லை 2 சீட்டாக இருந்தாலும் கூட ஒரு ஓட்டு தான் அவர் போட முடியும். இன்னொன்று ஸ்பீக்கர், தாவேகா சார்பில் ஒரு புரோட்டம் ஸ்பீக்கர், இடைக்கால சபாநாயகர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த அவையை வழிநடத்த போகிறவர். ஸோ அப்படிங்கிறப்போ 2 நம்பர்ஸ் அவங்களுக்கு காலி ஆகிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 108ன்றது 106ஆக குறையும். 106 233ல் பாதி ப்ளஸ் 1ன்னு பார்த்து 117 நம்பர். ஸோ அதை அச்சீவ் பண்ணும் பொழுது தாவேகாவிடம் இருக்கக்கூடிய 106ஓட நம்ம அந்த பக்கம் பார்த்தோம்னா மொத்தம் 11 இடங்கள் தேவை. ஸோ அப்போ அவங்க 11 இடத்துக்காக காங்கிரஸையும் விசிகாவையும் கம்யூனிஸ்ட்களையும் சேர்ப்பாங்க. ஸோ அப்படிதான் வரும். அப்போ ஓட்டு போடும் பொழுது அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல பாதி ப்ளஸ் 1 தான் அந்த மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வரும். ஒருவேளை ஓட்டெடுப்புன்றது டை ஆகுது, 2 பக்கத்துக்கும் பெரும்பான்மை இல்லாம சமமாக இருக்குன்னா தான் ஸ்பீக்கர் ஓட்டு போட முடியும். ஆனா அந்த நிலைமைன்றது மெஜாரிட்டியா நடக்காது. ஸோ அதனால ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே அமைந்ததாக இல்லை. ஸோ அதனால அந்த விஷயத்தை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போகும்பொழுது தாவேகாவினுடைய நம்பர்ஸ் அப்படின்றது 106ஆகத்தான் அங்கே இருக்கும். அன்லஸ் அன்டில் அந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது டை ஆகாம இருக்கு அப்படின்னா தான் ஸ்பீக்கருக்கான ரோல் அங்கே இருக்கும், இல்லைன்னா தேவையில்லாமல் போயிடும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது ஆளுநரை நாளைக்கு விஜய் சந்திக்கிறாரு. சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோருகிறார். அதற்கு பிறகு அவருடைய பதவியேற்பு விழா அப்படின்றது 7ஆம் தேதி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் நடக்கிறது. அன்னைக்கே அவர் பதவியேற்றுப்பார். பதவியேற்றதற்கு பிறகு ஆளுநர் தரப்பிலிருந்து 7 அல்லது 14 நாட்களுக்கு இடையில எந்த காலகட்டம்ன்றது சரின்னு ஆளுநர் நினைக்கிறாரோ அவ்வளோ நாட்களை கொடுத்து நீங்கள் மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணுங்க அவையிலன்னு சொல்லி அவருக்கு நேரம் கொடுப்பாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை திரட்டி அவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களை பாதி ப்ளஸ் 1 அப்படின்ற விகிதாச்சாரத்தில் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஸோ இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய சவாலாக இருக்கும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி உள்ளவர்களை பிரித்து எடுத்துகிட்டு போகும்போது தான் அவரால் அதை பண்ண முடியும். அதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு விஜய் நம்புறாரு. ஆனால் விசிகாவும் கம்யூனிஸ்ட்களும் கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு திமுக விட்டு பிரிவாங்களா? அதிமுக தான் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கு தாவேகாவை த்ரெட்டன் பண்ணாமல் இருக்குமா? இல்லை பிஜேபி அதிமுகவை அலோவ் பண்ணுமா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. பவர் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தேமுதிக என்ன செய்ய போகுது? அவங்க எப்போவுமே 1 சீட்டோ 2 சீட்டோ வேணும்னு நினைக்கிறவங்க அவங்க மேபி இதில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது இருக்கு. பாமக போன்ற கட்சி இது போன்ற ஒரு சிச்சுவேஷனை பயன்படுத்திக்க முயலுமா அப்படின்றது இருக்கு. இப்படி இந்த விஷயத்தில் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு தேவை இருக்கு. இந்த கட்சிகளில் எந்த கட்சி ஒரு நல்ல கட்சின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க கூட தாவேகா கூட்டணிக்கு போக போகுது. அப்படி யாரை தாவேகாவும் அதன் தலைவர் விஜயும் தேர்வு செய்ய போகிறார் அப்படின்றதான் இப்போ இருக்கக்கூடிய கொஸ்டின்.